பார்த்துக்கலாம். அந்த பிளான்ட் எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி கொட்டி, எந்த மாதிரி க்ரோ பேக் அதை எப்படி சாக்லேட் தப்பி அந்த கொட்டையை வந்து நம்ம தூக்கிடணும். அடுத்து ஒரு நாள் தண்ணி விடாது, ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகும். அந்த மாதிரி செட் ஆகும். நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி சொன்னாங்க. இந்த சதாபுரம் மேங்கோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் தண்ணி ட்ரை அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வளர முடியாது. ஏன்னா நம்ம வைட் பண்ணி நிறைய சாப்பிட்டு வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா, புதுசாக வந்த கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் பிளான்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த சைஸில் காட்டுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இருக்கும், பெரிய பிளான்ட் இருக்கும், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டே இருக்கும். அது பேர் நம்ம கேட்லாக்ல இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி உங்களுக்கு பிளான்ட்டோட ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகேங்களா, நாங்கள் வீடியோ போடுறது என்னத்துக்கு தெரியுமா, வந்து பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பிளான்ட்டை எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி தொட்டி, எந்த மாதிரி க்ரோ பேக், எந்த மாதிரிலாம் உரம் போடணும் அப்படின்னு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு செடி வாங்கும்போது அது பராமரிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்து நிறைய பேர் வந்து செடி வாங்கிடுறாங்க, செடி எடுத்துமே நல்லா வந்து வச்சிடறாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செடி லாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்குலாம் செடிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் வாட்ஸ்அப்புக்கு ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்துடும். ஓகேங்களா, அதில் நீங்கள் செடிகள் எல்லாமே புக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செடிகளோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி தம்பி என்னப்பா காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றீங்க. உடனே ரெஸ்பான்ஸ் வராதுங்க. நீங்கள் வந்து ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் வந்துடும். கேட்லாக்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் 250, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவா அப்படி எல்லாமே ரேட் இருக்கும். ரோஸா, ரெட் ரோஸ் இந்த ரேட்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு செடி தேவைப்படுற செடிகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து பேக்கிங் சார்ஜ் 50 rupees போட்டு பில் அனுப்பினப்பலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா போதும், உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிடுவோங்க. நீங்கள் கொரி சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கிக்காங்க. இப்போ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி ஆச்சுன்னா மேக்ஸிமம் 1 or 2 daysலேயே உங்களுக்கு ரீச் ஆயிரும். நீங்கள் போயிட்டு மேக்ஸிமம் உடனே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வாட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்து ஓவராக வெயில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் புது கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய பலன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இது மிராக்கல் பண்ணிடுங்க, நம்மளவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வச்சாலும் வரும். ஓகேங்களா, நீங்கள் வெயில் வச்சாலும் சரி, இல்லை நிழல் வச்சாலும் சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழல் கலந்த மாதிரி பிளேஸில் தான் இது வைக்கணும். ஓகேங்களா, டைரெக்டான சன்லைட்டில் வைக்கிறதோட நீங்கள் செமி ஷேட் பிளேஸில் இந்த பிளான்ட் வச்சிக்கிற போது மிராக்கல் ஃப்ரூட் நிறைய பூக்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். ஓகேங்களா, கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். மிராக்கல் ஃப்ரூட் பிக் சைஸ்னு இருக்கும். இந்த சைஸ் தான் ஹைட் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் இருக்கும், நல்லா புஷ்ஷியாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1.5 years 2 years ஏஜ் பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெதுவாக தான் க்ரோத் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். எல்லாமே பூக்களோடய கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முட்டுகள் பூக்களோட தான். அங்கே பாருங்களேன், எல்லாமே பூக்களோட இருக்கும். எல்லாம் பாருங்கள், கொத்தா பூக்கள் இருக்கும். பிளான்ட்டோட சைஸு பாருங்கள், அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூ காய்கள் எடுக்க ஆரம்பிச்சு, காய்கள் கூட 2 காய் இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ பிஞ்சுகளோட காய்களோட ரப்பா வந்துச்சு, எல்லாமே வரக்குள்ள கொட்டிருச்சு. ஓகேங்களா, இந்த மிராக்கல் ஃப்ரூட்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நான் எடுத்து காட்டுறேன். இந்த பழம் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஃப்ரூட் தான். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு நீங்கள் ஒரு புளிப்பான பழம் எந்த பழத்தை சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரமோ பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டா இனிப்பாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேபிள் நம்மலாம் வாங்கியிருப்பீங்க, அது வந்து புளிப்பாக இருக்கும், அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்மக்கிட்ட யாரெல்லாம் மிராக்கல் ஃப்ரூட் வாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு ஒரு புளிப்பான மாம்பழமோ இல்லை வந்து ஒரு புளிப்பான ஒரு புளியம்பழமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகற்காயோ எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு புளிப்பு இனிப்பான பொருள் எது சாப்பிட்டாலுமே இனிக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வைட்டமின் கண்டென்ட் ஆகுது.
நமக்கு உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் ஆகுது எல்லாமே இதில் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு மெடிசனான ஒரு பிளான்ட் சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற சதை தான் நம்ம வந்து வாயில் போடணும்னு கடிக்கக்கூடாது ஓகேங்களா. அது அப்படியே சாக்லேட் மாதிரி சப்பி அந்த கொட்டையை வந்து நம்ம துப்பிடணும் ஓகேங்களா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு துப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறமா நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதான் ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டு. நீங்கள் ஒரு பார்பட செடி கூட புளிப்பாக இருக்கும், ஆனால் இது சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இனிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான் பிக் சைஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ பிளான்டோட சைஸ் காட்டுங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாங்க, ஒரு மொட்டை மாடியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு 16 இன்ச் பாட் இருந்தால் போதும், ரீபாட் பண்ணி வச்சுக்கினா போதும், அதிலே நல்லாவே வளரக்கூடியது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் தனித்தனியாக காட்டுறேன் எதுக்குன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே இதுலேருந்து ஒரு பிளான் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வரப்போகுது. சூப்பரான தரமான பிளான் மிராக்கல் ஃப்ரூட் வந்துருக்கு ஓகேங்களா. சின்ன பிளான்ட் வேணால் இப்போ சின்ன பிளான்ட் அப்படியே காட்டுறேன். சின்ன பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 feet to 1.5 feet தான் இருக்கும் ஓகே. நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ரூட் இந்த செடியில் ஆகும்போது எவ்வளோ நாள் ஃப்ரூட் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மாதம் ஆகும், 1 year கூட ஆகலாம். ஆனால் பொறுமையாக இதுலேயும் பூக்களோட வரும் ஓகே. ஆனால் ஒரு சில டைம் பூக்கள் கொட்டிடும், ஆனால் வந்து செடிக்கு வளர அளவு ஃப்ரூட் வந்துட்டே இருக்கும். மிராக்கல் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான பிளான்ட் இருக்குது. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்காங்க, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ஜாக் ஓகேங்களா. இந்த ஏவிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஓகேங்களா. ஏவிஆர்க்குன்றது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த பிலிப்பைன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஃப்ரூட் கண்டுபிடிச்ச வெரைட்டி தான் இது. எப்படி J33 வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன் ஜாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏவிஆர் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டி. J33 எந்த மாதிரி ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டியோ சேம் மாடல் இருக்கக்கூடிய ஒரு ஜாக் ஃப்ரூட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் இதுவும் பார்த்தீங்கன்னா 32 பிரிக்ஸ் கிட்ட வருது. நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் தான். மினிமம் 28 to 32 பிரிக்ஸ் கிட்ட வருது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் எல்லோ கலரில் வரும். இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். மற்ற இலையோட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஓகேங்களா. பிலிப்பைன்ஸ் ஜாக்குன்னு சொல்லலாம், ஏவிஆருக்கு ஜாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச நேம். அந்த யூனிவர்சிட்டியோட நேம் எல்லாமே நீங்கள் போகிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் ஓகேங்களா, பட்டிங் பிளான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து விதைச்செடி இதுலேருந்து பட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை வருஷத்தில் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஆஃப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் வரும். ஆனால் ஃப்ரூட்டோட சைஸு நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பரான வெரைட்டி. இது நிறைய பேர் கேட்குறாங்க ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான தரமான பிளான்ட் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 பிளான்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபார்மர் கொடுக்குன்னா கூட இந்த வெரைட்டி யூஸ் பண்ணலாம். அவர் J33 யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஆர் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி இருக்குது. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கக்கூடாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், நிலத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நான் பலாப்பழத்தை வாங்கிட்டு போனேன் வச்சேன் எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாப்பழத்துக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடான பகுதியில் வைக்கணும் ஓகேங்களா. நான் பார்த்து தண்ணி வந்து பற்றாக்குறை இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா வளரும். ஏன்னா நிறைய தண்ணிகள் விடும் போது பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் மஞ்சள் கலர் ஆகி இலையெல்லாம் கொட்டி போயிடும், வேறு குச்சி மட்டும் தான் இருக்கும். இதுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டாக ஜாக் ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா குழி எடுத்துக்காங்க, 2க்கு 2 குழி எடுத்துக்காங்க. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாடு க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அடுத்து ஒரு நாள் தண்ணியே விடாதீங்க, ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். 1 மணி செட் ஆகிற வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. அப்புறமா நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ட்ரை ஆகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டத்துலேருந்து ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் விட்டோம். அதுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக தண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈரப்பாதை இருக்கும்போது தண்ணி விடக்கூடாது. ஏன்னா நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பாதை இருந்தால் தண்ணி விடக்கூடாதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பாதை இருக்கும்போது தண்ணியை விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு வேறு அழுகல் நோய் வந்துடும் ஓகேங்களா. அதில் வேறு அழுகி பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டி போய் உங்களுக்கு செடி காஞ்சி போயிடும். இதுதான் பிரச்சனைங்க. தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி கரெக்டாக டைம் பார்த்து விடுங்க, அப்போ தான் செடிகள் நல்லா வளரும். நிறைய பேர் செடி வாங்கி வச்சுறாங்க, வெடியில் புட்டுற அளவுக்கு தண்ணி விடாது விட்டுறாங்க, தம்பி செடியெல்லாம் காஞ்சி போச்சுன்றாங்க ஓகே. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. செடிகள் பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா இந்த செடி நம்மளோட கூட எப்படி வளருங்களோ அதோட ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் ஃப்ரூட் வேறு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ஜாக்கு சூப்பரான தரமான பிளான்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு பிளான்ட் எல்லாமே காட்டுறேன். நம்மகிட்ட ஒரு 10 பிளான்ட் இல்லைங்க, 50 பிளான்ட் வேணுமா கூட நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். ஒரு சூப்பரான நிறைய பேர் போன டைம் கேட்டுருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருமையான பிளான்ஸ் வந்திருக்கு. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான பிலிப்பைன் ஜாக் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யாங்க ஓகேங்களா. இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ அடித்து சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவான்னு சொல்கிறீங்கன்னா இலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுருண்டு வரும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி என்னப்பா அந்த நோய் வந்து செடியாக இருக்குது, இது என்னப்பா கொய்யா செடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னப்பா பூண்டு செடி போய் கொய்யா செடின்னு சொல்கிறோம் நிறைய பேர் நினைக்கலாம்.
ஆனால் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பற்றி ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் கொய்யான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் கோவா. ஓகே, ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து சென்ட்டு மாதிரி வாசனை வருங்க. இந்த இலையை அப்படியே சும்மா லைட்டாக தொட்டிங்கன்னா போதும், அவ்வளோ கும்முன்னு ஒரு வாசனை வரக்கூடியது தான் இந்த இலை. அது கொய்யாப்பழ வாசனை சேம் வாசனை வரும். ஓகேங்களா, நிறைய பேர் டவுட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் எப்போ நம்ம நர்சரிக்கு வந்தால் கூட நான் பிடிங்கி தரேன், இதோட வாசனை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கோவாலாம் எத்தனை நாளில் காய் வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணி 3 மாதம் சூப்பராக ஃப்ரூட் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கும். இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை ஒரு 16 இன்ச் பாட்டோ இருந்தால் போதும், நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வரக்கூடியது ஸ்ப்ரிங் கோவா பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்லைட் பிளான்ட் உங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர்லைட் பிளான்ட்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செமி சைடை வளர்க்கணுமா எது வளர்க்கணும்னு கேட்க தேவையில்ல, டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கலாம். ஃப்ரூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் காய்க்காது, மீடியமான சைஸில் இருக்கும். பட் நல்லா எல்லோ கலர் மாறின மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாமளே லேண்டில் வச்சுருக்குங்க, ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருக்கு. அது ஃப்ரூட் ஆனோடனே நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோவா நமக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட. ஓகேங்களா, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு 100 செடி வேணுமா 100 செடி இருக்குது, 50 செடி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான தரமான பிளான்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங்கோவா. ஓகே, ஆனால் இலையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கொய்யான்னு சொல்லலாம். நம்ம வீடியோவில் இது வரைக்கும் வந்திருக்காது, ஒரே ஒரு டைம் தான் நம்ம கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்குது. புக் பண்ண நினச்சா ஸ்ப்ரிங்கோவா புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பாருங்கள் இதில் ஒரு பூ காய்கள் கூட எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு பூ காய்கள் இல்லைனா கூட அடுத்தது உடனே வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இது பூ இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா ஸ்ப்ரிங்கோவா புக் பண்ணிக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சதாபர் மேங்கோ. ஓகேங்களா, அந்த சதாபர் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து கீழே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி கேட்ட வெரைட்டி தான் இது. ஓகேங்களா, அதனாலே மேக்ஸிமம் கொண்டு வந்தேன். அது கொண்டு வந்தோடனே நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போயும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நான் வீடியோவும் போட்டதில்லை, இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சு பிஞ்சுகள் கூட உங்களுக்கு இருக்குது, பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தா பிஞ்சுகளை வச்சிருக்கேன். ஒரு சின்ன செடி தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 4 ஃபீட் 5 ஃபீட்னு வச்சுக்கலாம். ஏன்னா என் ஹைட்டு ஒரு தெரில, கரெக்டாக ஒரு 5 ஃபீட்னு வச்சுக்கலாம். இங்கே பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சு இந்த பிளான்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஞ்சாக பூ எடுக்குதுன்னு பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை ரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 8 அடியோ 10 அடியோ நல்லா புதராட்டு வளரக்கூடியது. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க. ஒரு டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்கலாம், இல்லை நிலத்தில் வச்சாலும் உடனே பூ காய்கள் வரக்கூடியது. டேஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா பழம் அந்த அளவுக்கு நல்லாவே அற்புதமாக இருக்கும், கொத்தாக காய்க்கும். அதுதான் மெயின் இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா கொத்து அப்படியே அழகாக அப்படியே கலர்ஃபுல்லாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த காய் வச்சிருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி என்னப்பா அவங்க வீடியோவில் காட்டும் போது பூ காயோடு காட்டுறீங்க, ஆனால் எனக்கு அனுப்பும் போது பூ காய் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது மினிமம் ஒரு 3 பிளான்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்து யார் புக் பண்ணாலும் அந்த பூ காயோடு அனுப்புவாங்க. எல்லாத்தையும் பூக்கள் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த செடி பாருங்கள் எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே துளிர் வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லீஃப் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பூ இறக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இதில் வந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சா, இது எல்லாமே காய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு. இந்த சதாபர் மேங்கோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு செடி. நீங்கள் என்ன இங்கே பாருங்கள் எல்லாமே இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது விதைச்செடி, விதை மூலம் உற்பத்தி பண்ணதில் வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. தரமாக ஸ்டெம்முலேருந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க. சதாபர் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி, நம்ம வெரைட்டி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது. ஓகேவா, இது வந்து எப்போ வேணால் பூ காய்கள் இறக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு சீசனோ இல்லை 3 சீசனோ பூ காய்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த சதாபர் மேங்கோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான பிளான்ட், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் சொல்லலாம். மினிமம் எல்லாத்துலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் ஒரு பூக்கள் எடுத்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கா, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வாங்கி வைக்கும்போது மினிமம் ஒரு 6 to 1 வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல பழங்கள் தரக்கூடியது சூப்பரான ரகம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாங்க. நீங்கள் எந்த மண்ணில் வேணால் வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வச்சாலும் வரும். மீடியமான தண்ணி விட்டால் போதும். மாங்காய் மரத்தை பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக பராமரிச்சிக்கலாம். சதாபர் மேங்கோ பொறுத்த வரைக்கும் புது வெரைட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த சதாபர் மேங்கோ கொண்டு வந்ததுக்கு யாருக்கும் லைக் பண்ணுச்சு நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சிவப்பு நெல்லி. ஓகேங்களா, ரெட் நெல்லின்னு சொல்லுவாங்க, சிகப்பு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. ஏன் சிகப்பு நெல்லிக்கான்னு சொல்கிறாங்கன்னா இதோட லீஃபை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது. ஓகே, ஏன்னா புதுசாக லீஃப் வருது பாருங்கள் மேலே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் ஃபுல்லாக வரும். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தூரத்துலேருந்து மரத்தாலும் கூட என்னப்பா சிகப்பாக இருக்குது, இது நெல்லிக்காய் மரமானு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான பிளான்ட்டை தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கூட நம்ம நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இருக்குங்க, அமலான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த அமலா வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓகே, நல்லா க்ரீன் கலராக இல்லை வெள்ளை கலராகவே இருக்கும். ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்கன்னா ஒரு மரம் இருக்கும். இப்போ நான் வந்து தோப்பு போட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு மரம் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். ஆனால் சிகப்பாக இருக்கும். அதே மாதிரி வைக்கக்கூடியதான் இது சிகப்பு நெல்லிக்காய். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு செடி. ஓகே, ஆனால் ஒட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நிறைய வரணும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போகணும், இது பூ இதுக்கு வரணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூ பூக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மரம் வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பெரிய மரமாக இருக்கும். ஆனால் பூ எடுக்க தம்பி எனக்கு காயே வரல, 1-2 காய் தான் வரும்னு நினைப்பாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேருக்கு இதுக்கு வந்து டவுட் இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னொரு மரம் வாங்குவீங்க, நிறையா 2 மரத்தில் ரப்பரப்பாக காய் காய்க்கும். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா நிறைய பேர் தோட்டம் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிறது மட்டும் நிறைய காய்ச்சிருக்கும். நம்ம வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக இருக்கும், ஆனால் காய் வைக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி நம்மக்கிட்ட சூப்பரான தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. இது ஒரு புது ரகம் தான். இதுக்கெல்லாம் ரெட் நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியமாக தண்ணி ட்ரையாக இருக்கக்கூடிய ஏரியாவிலும் வளரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி இதெல்லாம் இலை கொட்டி போச்சு தம்பி என்ன பண்ணுறேங்க கேட்டீங்க. இலை கொட்டினா உங்களுக்கு புது துளிர் வந்து பூ பிஞ்சு கலர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி காட்டுறேன், இது பாருங்கள், இலை கொட்டி புது துளிர் தான் எல்லாமே பாருங்கள் பூக்களே. ஏன்னா இது பழைய செடி நமக்கு ஒன்று ஒரு 5 பிளான்ட் இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, சூப்பராக எடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸில் உங்களுக்கு பூக்கள் எடுக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஓகே, ஆனால் மினிமம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம், இல்லை 6 மாதத்தில் கூட காய்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தரமான ரெட் நெல்லி பிளான்ட் வந்துருக்குங்க. புக் பண்ணிச்சா கேட்டலாக்கில் பார்த்து புக் பண்ணிக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சூரியனம் செரி. ஓகே, ஆனால் சூரியனம் செரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் காய்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சூரியனம் செரி நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இந்த வீடியோ நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சூரியனம் செரி. ஓகேங்களா, இதோட பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாறக்கூடிய வெரைட்டி. ஓகேங்களா, இதே பொறுத்த வரைக்கும் பிளான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க, ரொம்ப ரேரான வெரைட்டி தான். ஓகேங்களா, இந்த பிளாக் சூரியனோட ஹைட் பாருங்களேன், சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இப்போ நல்லாவே ஸ்டாக் வந்துருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் காய்கள் வச்சு கூட பறித்து கூட சாப்பிட்ருக்கலாம். நம்மக்கிட்ட காய்களை கூட கிராஃப்டட் பிளான்ட் அனுப்பியிருக்குங்க. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் ரிசீவ் ஆகியிருக்கும். ஓகே, அந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் புக் பண்ணாங்க, கிராஃப்டட் பிளான்ட்டு ஃபுல்லாக காய்களோட போச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா விதைச்செடி. இது விதைச்செடி எத்தனை நாள் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 1 வருஷத்தில் உங்களுக்கு காய்ச்சிரும். இந்த பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch பாட். ஓகேங்களா, ஒரு 16 inch பாட் இருந்தால் போதும். மொட்டை மாடியில் நல்லா ஒரு வெயில் கிளைமேட்டில் வரக்கூடியது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவே இனிப்பாக இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான். இது எல்லாமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கும். பிளாக் சூரியனம் செடி நிறைய பேர் நமக்கு கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு காய்கள் காய்ச்சிருக்கும். கண்டிப்பாக எனக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் பூக்களை கூட எடுத்துருக்கலாம். ஓகே, யாராவது பூக்கள் எடுத்துருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் சூரியனம் செடியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அற்புதமாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது, புது ஸ்டாக். ஓகேங்களா, டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வைட்டமின் சி நிறைய கண்டென்ட் இருக்கும், இது சாப்பிட்ட உடம்புக்கு ரொம்ப வைட்டமின் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஓகேங்களா, இது தொட்டிங்கன்னா போதும், இது ஒரு வந்து செம வாசனையாக இருக்குங்க. சூரியன் அந்த செடியோட வாசனையே வரும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செடி பிளாக் சூரியன் செடி, ரொம்ப ரேரான வெரைட்டி, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்னு கூட சொல்லலாம். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி இப்போ இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா அபி ஃப்ரூட். ஓகேங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம நுங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இளநீ நுங்கு கலந்தால் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குமோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே பழம் எல்லோ கலரில் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய டேஸ்ட்டு தான். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்டேஷன் பண்ணி நல்லா பூக்கள் கூட எடுத்துருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கொட்டிருச்சு, ஒரே ஒரு பூ நின்றுருக்குது, அதுவும் ஃப்ரூட் ஆச்சுன்னா உங்களுக்கு காட்டுற வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மரம் வளர்ந்துருக்குது, பூக்கள் எடுத்துருக்குன்னு. நம்மக்கிட்ட வாங்கின அபி யாருக்குன்னா பூ எடுத்துருக்கா பிஞ்சுகள் எடுத்துனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி இடத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு 3 மணி நேரம் மட்டும் வெயில் இருக்கிற 3 மணி நேரம் நிழலில் இருக்கிற மாதிரி, மீதி டைமெல்லாம் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இருந்தால் இன்னும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். களிமண் இருந்தால் வாங்காதீங்க, களிமண் இருந்தால் பார்த்தீங்கன்னா வேர்கள் வரும். ஏன்னா எல்லாம் வந்து வெளுத்து மாதிரி ஆயிடும், எல்லாம் கொட்டி போயிடும். இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து அபியூ இருக்குது, நிப்பல், அப்புறம் ஜெயிண்ட், அப்புறம் ஜெட் 4 இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயிண்ட் வெரைட்டி இருக்குது, ஜெயிண்ட் வெரைட்டியும் நிப்பல் வெரைட்டி இருக்குது. கேரட்டாக்கில் செக் பண்ணி பாருங்கள். பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிளான்ஸோட ஹைட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இங்கே பாருங்கள், நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முலேருந்து, ஏன்னா அபியூ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெம்மோட வளர்ச்சி அதோட தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விதை மூலியமாக மட்டும் தான் உற்பத்தி பண்ணுறாங்க.
இந்த விதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட் வாங்கி அவங்க வந்து விதை மூலமாக போட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விதை மூலமாக உற்பத்தி பண்ணுறதுனால இது வந்து எத்தனை நாள் காய்க்கணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 வருஷத்தில் காய்க்கும். மினிமம் 1.5 வருஷத்தில் கூட காய்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மாதம் பிளான்ட் வைக்கலாம். அப்போ 1.5 வருஷம் உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும். டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம், செமி ஷேடட் பிளேஸில் வச்சுக்கலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு வெரைட்டி சூப்பரான ரேர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட 3 அடி to 4 அடியில் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டை இப்போ காட்டுறேன், வாங்க பெரிய பிளான்ட் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அபி பிளான்ட் சின்ன பிளான்ட் பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் பிளான் என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாகில் புக் பண்ணி வாங்கிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிட்டத்தட்ட 30-40 பிளான்ட் கிட்ட வந்து பெரிய பெரிய சைஸ் இதே மாதிரி நிறைய பேர் புக் பண்ணி வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தாலும் கேட்லாக் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸாக வேணும்னு நினச்சினா அப்பப்போ எங்களோட வாட்ஸ்அப் கேட்லாக் செக் பண்ணிங்கன்னா போது புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அபி ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஏஜ் பிளான், நல்ல ஏஜ் பிளான்ட்டு சொல்லலாம். ஏன்னா நல்லா கட்டையாக ஸ்டெம்முலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 லிட்டர் ரம்மோ இல்லை 200 லிட்டர் ரம்மோ ரெண்டாக கட் பண்ணி மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் வச்சிங்கன்னா போதும். மொட்டை மாடியில் இந்த ஃப்ளவரிங் எடுத்து ஃப்ரூட் வரும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹெல்த்தி அந்த குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டெம்மும் பார்த்துக்காங்க. நிறைய பேர் கேட்டீங்க தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் காட்டுங்கன்னு இங்கே காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த ஸ்டெம்மு பாருங்கள் சூப்பராக இருக்கும். பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் நிலத்தில் வைக்கும்போது கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா குழி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜேசிபியில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கையில் எடுக்கிறதோட எந்த பிளான்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபியில் பக்கெட்டில் எடுத்தீங்கன்னா போதும். அது ஒரு மண் லூஸ் ஆகுதுங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் கேப். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் நோண்டி வைப்பாங்க. அது மண் நல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வேர் போகிறதுக்கே அதுக்கு வந்து இதாகாது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறதுனா வேர் போகிறதுனால செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் தயவுசெய்து யாருன்னா செடி நட்டால் கூட நல்லா ஆழமாக சுற்றி கூட எடுங்க. இப்போ செடி சின்ன பிளான்ட் இருந்தால் கூட நல்லா சுற்றி நல்லா பெருசாக ஆழமாக நல்லா நோண்டி விட்டு அப்புறம் மண் கொஞ்சம் கொட்டி அப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிளான்ட் வளர்க்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட வாங்குறது முக்கியம். வாங்குறது ஈஸியாக டக்குன்னு இப்படி வாங்கிடலாம். ஆனால் வந்து பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த பிளான்ட்டை பராமரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழி அதோட பராமரிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் இந்த 4 பிளான்ட்டை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். யாருக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணால் தான் கேட்லாகில் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன்று கடை வச்சு பாருங்கள். அடுத்து இது ஒன்று பாருங்கள், இது ஹைட்டுக்கு இருக்குது. இது நல்லா ஃபுல் பிரான்ச்சோடு இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஹைட்டுக்கு இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஓகே, ஆனால் இன்னும் 2 பிளான்ட் கூட அந்த பக்கம் இருக்குது. யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் அபியூவை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு நல்ல ஒரு நுங்கு மாதிரி இருக்கும். இளநீர் நம்ம குடிச்சிட்டு நம்ம தோசை பதமாக எப்படி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும், அதில் ஒன்றும் சக்கரை பட்டா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்க ஒரு அபியூ ஃப்ரூட்டை பொறுத்த நம்ம ஊர் கிளைமேட் 100% வரக்கூடியது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான பழம் எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம். இது அபியூ ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான தரமான பிளான் நியூவாக ஸ்டாக் வந்துட்டு புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கிளி நாவல். என்னடா அது கிளி நாவல்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரூட்டாக தான் இருக்குது. நல்லா பழுத்தாக தான் உங்களுக்கு அந்த சுவையே தெரியும். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க தம்பி ஏன்னா இப்போ கிளி நாவல் வந்து இப்படி கொத்து கொத்தாக காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்குங்க. ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பெரிய செடி இருக்குது, சின்ன செடி இருக்குது. நீங்கள் கேட்லாக்லேயே பார்க்கலாம். இதெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து பூ பிஞ்சுகளோட கிடைக்காது. பிளான்ட்டோட ஹைட் இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் காய்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் டைம். ஓகே, 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா நாவல் ஃப்ரூட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாவல் ஃப்ரூட் அந்த கொட்டையும் அந்த வந்து சதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடராக தயாரிச்சு கூட கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாவல் ஃப்ரூட்டில் ஒரு பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரக்கூடியது. இப்போ நார்மலாக நான் நாவல் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் குட்டி குட்டி நாவலாக இருக்கும். அப்பப்போ நம்ம சாக்லேட் மாதிரி உள்ள போட்டுக்கலாம், ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நாவல்னு சொல்லலாம். மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சுக்கலாம். கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஃப்ரூட்டோட சைஸ் என்ன தம்பி இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணத்தக்காளி சைஸ்லேயே 2 மணத்தக்காளி சேர்த்தனா எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸ் வைக்கக்கூடியது தான் இந்த கிளீன் நாவல். ஓகேங்களா, இது மொட்டை மாடிக்கு வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளரக்கூடியது. நம்மகிட்ட ஆல்ரெடி தொட்டியில் வச்சு நிறைய காய்களை வச்சு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களெல்லாம் எப்படி இருக்குது ஃப்ரூட் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிக்கணும். ரொம்ப நார்மலான வெரைட்டி தான், ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனி பழம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐனி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலமா உற்பத்தி பண்ண செடி கிடைக்கலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டிங் பிளான்ட். ஓகேங்களா, ஐனி பழலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் வரக்கூடிய வெரைட்டி. இது கெல்டாங் ஜாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது பலாப்பழம் பார்த்தீங்கன்னா குட்டியாக எவ்வளோ சைஸ் தான் காய்க்கும், ஒரு மீடியமான சைஸு.
அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைப்பில் தான் இந்த பழத்தோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடெலாம் போனீங்கன்னா இந்த மரம் பெருசாக இருக்கும். சின்ன சின்னதாக ஃப்ரூட் கொத்து காய்ச்சிருக்கும். ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 50 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. நான் ஒன்றும் சாப்பிட்டதில்ல. கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வாங்கி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த பழம் ஐனி பழம் சாப்பிட்ருக்கோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஐனி பழம் பிளான்ட்லாம் நிறைய பேர் கிடைக்குமா நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருக்க அவசியம் இல்லை. நம்ம நர்சரிக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். இல்லை ஆன்லைன் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பிளான்ட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்களேன் பிளான்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சைஸ் எல்லாமே ஒட்டு செடி தாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 2 அடி to 3 அடி. இப்போ வந்து கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள். 3 டைப் ஆஃப் கேட்லாக்ல இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கெல்டாங் ஜாக் 1, கெல்டாங் ஜாக் 2, 3 இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் இருக்குது, சின்ன பிளான்ட்ஸ் இருக்குது. ரேட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ட்ஸோட ஹைட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான பிளான்ட் நியூ ஸ்டாக் வந்து இருக்குது. இது எத்தனை வருஷத்தில் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இப்போ கூட பூக்கள் எடுத்துருக்கேன் நிறைய செடியில். ஆனால் பூக்கள் கொட்டிடும் 100%. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வரதெல்லாம் எல்லாமே பொய்க்காயாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது காய்கள் வச்சு கீழே கொட்டிடும். நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி ஒரு 3 வருஷமோ இல்லை 4 வருஷம் ஆனால் மட்டும்தான் நல்லா காய்க்கும். ஓகேங்களா? இது பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்க்கும். கண்டிப்பாக வந்து குட்டியாக காய்க்கும். ஒரு சின்னதில் காய்க்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா காய்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 feet 8 feet போனால் போதும் இது காய்க்கும். இது மொட்டை மலையில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மலை வச்சு வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். நிலத்தில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்துக்கு பராமரிப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. லோவான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஏன்னா ட்ரை பண்ணி விட்டால் தான் இந்த ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது. அப்பப்போ நீங்கள் ஆட்டு வருமோ தொழுவுரமோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நியூ ஸ்டாக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஸ்டெம்மெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான பிளான்ட் வந்தால் சொல்லுங்கள். இப்போ பெஸ்ட்டான பிளான்ட் வந்துருக்கு. ஐனி பழம் புக் பண்ணி வச்சிங்கன்னா கேட்லாக்கில் இருக்கும், புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியாக இருக்கும். ஓகே நான் அதுவும் காட்டிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லீஃப் தான் இதாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இதுவும் பிளான்ட்ஸ் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 feet இருக்கும். 1 அடி to 1.5 அடி இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சூப்பரான ஐனி பழாவே இருக்குது. புக் பண்ண நினச்சா நீங்கள் புக் பண்ண வைக்காங்க. நம்ம ஊர் கிளைமேட் 100% வரக்கூடிய டைரெக்டான ஒரு சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்கள். எல்லாமே நாளைக்கு வந்து பிளான்ஸ் புக் பண்ண பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஏன்னா பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வச்சு கோகோபீட் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி பராமரித்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். பிளான்ட் இதெல்லாமே ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தாங்க. வந்து நாளைக்கு டிஸ்பேச் பண்ணக்கூடிய பிளான்ஸு நாங்கள் அன்னைக்கு ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக கோகோபீட்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? அதுக்கான பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்புறது ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே பாருங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்கள் நம்ம தம்பி சூர்யா தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறது 1 நம்பர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் செலக்டிங் மேன். ஓகேங்களா? இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் செலக்ட் பண்ணி இவரை பெஸ்ட்டான பிளான்ட் வைக்கிறோங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாங்க போய் அடுத்த செடியை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள். ஓகேங்களா? இது மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இல்லை ஆப்பிள் செடின்னு கூட நிறைய பேர் நீங்கள் வாங்கி வச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு என்னப்பா ஆப்பிள் செடின்னு கொடுத்தாங்க, பெரிய இலையாக இருக்குது, நீ என்னப்பா ஆப்பிள் செடி சின்ன இலையாக இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்பாங்க. நிறைய பேர் நேரில் வரவங்களால அது எங்கிட்ட வந்தாலே பசங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மரம் பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 years ஆகுது. ஓகே ஆனால் 7 வருஷம் மேலே ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிளான்ட் வாங்கும்போது கிட்டத்தட்ட 5 yearsக்கு மேலே தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரூட் வைக்க ஆரம்பிக்கும். கொத்தா ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா ஓகேங்களா? நீங்கள் வந்து காய அரைச்சிங்கன்னா புளிப்பாக இருக்கும். நல்லா ரெட்டிஷாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வரும். ஓகேங்களா? கொத்தா காய்க்காங்க பாருங்கள். மரமுள்ள கொத்தா காய்ச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஷேப் அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக இருக்குது. மரத்தில் மேலெல்லாம் இருக்குது. ஆனால் ஏறி எங்களால் இழக்க முடியாது கேமராவில். அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே காட்டுறோம். நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போங்க. இதெல்லாம் ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு. நல்லா ரெட் கலர் இருக்கும். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு இருக்கும், இனிப்பும் இருக்கும். ஓகேங்களா? இது மலையன் ஆப்பிள். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் மட்டும் தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினேன். காய்க்குன்னு சொன்னாவே நிறைய பேர் வந்து 5 வருஷம் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுவும் விரும்பி வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா அந்த மலையன் ஆப்பிள் நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம். சூப்பரான மரத்தோட ஸ்டெம்மு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறு போகாது, மீடியமான வேறு போகும். வீட்டு முன்னாடி வச்சா கூட ஒரு நிழலுக்கு கூட அழகாக இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் வந்து பார்த்தா கூட நிழலுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே 20 அடி 15 அடி to 20 அடியில் பிளான்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. இலை அதிகமாக கொட்டாதுங்க. ஓகேங்களா? இலை அதிகமாக கொட்டாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இலை கருகி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மலையன் ஆப்பிள் பிளான்ட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய காக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எனக்கு பிளான்ஸோட ரேட்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் லிங்க் இருக்குது. 3 நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.
டைரெக்டாக வாட்ஸ்அப் கேட்லாக் போயிடும். அங்கே ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும், எந்த மாதிரி பிளான்ஸ் வேணும் அப்படின்னு. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் நியூவாக வேணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து ரேர் ஃப்ரூட் ஆகுது, இது எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் ஆகுது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேனா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிளான்ட்லாம் எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் புது வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. கேட்லாக் நாங்கள் புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் என்ன கூட பார்த்தீங்கன்னா ஃபார்மல் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். தம்பி இந்த பிளான்ட்லாம் எப்படிப்பா பேக் பண்ணி ஆன்லைன் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பிட்டு இருக்குங்க. சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எதுனா தோட்டத்தை வைக்கணும், ஃபார்மர் வைக்கணும் அப்படின்னா கூட தைவான் பிங்க் ஆகுது, மார்க்கெட் லெமன் ஆகுது, இல்லை சீத்தாப்பழ வெரைட்டிஸ் ஆகுது, சப்போட்டா பழம் ஆகுது, தென்னஞ்செடி ஆகுது, எது வேணுமோ நம்மக்கிட்ட இருக்குங்க. எல்லாமே நம்மக்கிட்ட பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ செஞ்சீங்கன்னா உங்களோட வீடியோ கல்ச்சுரல். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தரமான பிளான்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பாய் பாய்.